விஜய் பேசுறத கேட்கல, பவர் கட் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜினால பவர் கட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஸ்பீக்கர் கட் பண்ணோம்? நாமக்கல் எல்லாம் அவ்வளவு நல்லா நடந்துச்சு, இங்க ஏன் நடக்க விடல? எதுக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது? ஏன் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க? ஏன் இந்த ஊர்ல மட்டும் இந்த மாதிரி நடக்குது? இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? 2026ல தலைவர் வருவாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு, அப்ப இருக்கு எல்லாத்துக்குமே. இவங்க நினைச்சா கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் இந்த இடத்த கொடுக்குறாங்க? கரூர்ல வேற இடமே கிடையாதா? அவ்வளோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் கேட்டப்போ இவங்க ஏன் கொடுக்கல? இந்த இடத்துல இவங்க நெருக்கடியாக வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களும் பார்க்குறோம், எங்கே இருந்து அந்த ரவுண்ட் இடத்துலேருந்து அவ்வளோ க்ரௌடு, எல்லா க்ரௌடும் இங்கே வந்தது. போலீஸ் நினைச்சா அப்படி எப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும். இதே சிஎம் சார் வந்தாருன்னு எவ்வளவு கட்டுப்பாடு பண்றாங்க, எவ்வளவு பேர் பண்றாங்க. இங்க பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பாத்தீங்களா? மக்களை பலி கொடுத்து இந்த ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஃப்ரீயா இருக்க எத்தனையோ இடத்துல அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன் இங்க கொடுக்குறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சி வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசைப்பட்டு வந்தாரு, என்னைக்கு ஃப்ரீயா கொண்டுட்டாரு அப்படின்னு வீணா பலி போடுவாங்க. ஏன் இந்த இது வேணும்னே திட்டமிட்டு பண்றாங்க. ஆட்சி போலீஸ் நினைச்சா வராங்க, கண்டிப்பா இவ்வளவு ஒரு கிரவுட வந்து ஈஸியா மக்களோட ஆசை அவங்க நிறைவேத்துறக்காண்டி மக்கள் விரும்புற இடத்தை கொடுத்துருக்கணும். மக்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு கூட்டம் வருது தெரியுது. உங்களுக்கு என்ன பண்றாங்க? அது வேற, பெரிய இடத்துல பாதுகாப்பு இந்த வேலை. ஆனா மக்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த அரசு. இவ்வளோ ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க. எங்களுக்கு சரியான இடத்த நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே 30 விழா நடத்துனீங்க. எவ்வளவு பெரிய இடத்த நீங்க போட்டு நடத்துறீங்க? 4 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய இடத்த போட்டு நீங்க நடத்துறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்னா பாதுகாப்பா நடத்துறீங்க. ஆனா எங்க தளபதி வராரு, 4 மாவட்டத்தில் நடத்துறாரு, திருச்சி திருவாரூர் நடத்துறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு? அதுக்கான இடம் கரூர்ல இல்லவே இல்லையா? அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா? ஏன் எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி, கேடு கட்ட ஆட்சி தூக்க போற 2026 எங்கள் விஜய் முதல்வரா வர போறாரு. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்கண்ணா அவரை பார்க்கறதுக்காக. பட் ஆனால் இந்த க்ரௌடு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு 3 வண்டி போகிறப்ப இடம் இருந்ததுங்கண்ணா. விஜய் வண்டி வந்தோடனே எல்லாம் போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பும் கொடுக்கலைங்கண்ணா. அவங்க வந்து முன்னாடி வராமல் இருந்ததுன்னா நம்ம சேஃப்டியாக நின்று பார்த்துருக்கோம். அவர் வந்து இங்கே வந்தோடனே முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாருங்கண்ணா. அவர் நாங்கள் இன்ன வரைக்கும் காலையிலேருந்து 10 மணிலேருந்து சோறு தண்ணி திங்காமல் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோங்க. பார்க்கவே முடியலைங்கண்ணா. அப்போ வந்ததே வேஸ்ட்டு தான். கூட்டத்தில் உயிர் பழைச்சதே தப்பு. உலகத்தில் யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த முக்கில் இருந்த லைட்டை போட்டிருந்த இந்த பிரச்சனையில் இருந்திருக்காதுங்களா? ஃபேமிலி குழந்தைங்களாம் அங்கங்கே பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. இங்கே போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு லைட்டை போட்டதுனால தான் இங்கே நெருக்குறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியலைங்க, அத்தனை பேருங்க. அந்த முக்கில் லைட்டை போட்டிருக்கலாம்லங்க, என்னங்க குறைஞ்சி போச்சு? அந்த முக்கில் லைட்டை போட்டிருந்தா கேரவனுக்குள்ளே இருக்கிற லைட்டு தான் சொல்கிறேன். அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மற்றவங்க எல்லாம் விஜயை பார்க்கணும். பொம்பளைங்க, லேடிஸ் குழந்தைங்க பொம்பளைங்கெல்லாம் விஜயை பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்துட்டு விஜய் கேரவனில் பார்த்தோமான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டம்ல லால்குடி சட்டமன்ற தொகுதிங்க. பேசுகிற கேட்க முடியல, ஏன்னா செம கும்பலாக இருந்துச்சு. அதனால சரி லைவ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ஆனால் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸை ஒன்றுமே அவ்வளோ பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ளே போகுது. ஆனால் அங்கிட்ட இருந்து நாங்கள் எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்லை. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க விடணும்? நாங்கள் இதை கேள்வி கேட்கல, ஒரு தொண்டராக கேள்வி கேட்கல. ஒரு பெரிய லேடிஸ் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுமே இந்த கேள்வியை கேட்குறாங்க. யாருமே இல்லையா? எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை வாட்டி போயிட்டு இங்கிட்டு போகுது? இதோட 10 வாட்டி போயிடுச்சுன்னா 10 ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. எதுக்கு இவ்வளோ இடையூறு? கூப்பிட்டாருனே, ஒரு 2 பேஷண்ட் இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து தான் வந்தோம். அதே இடத்துல தான் க்ரௌடு, அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டணும். அங்கேருந்தா நாங்களும் வெளியில் வந்தோம். அந்த பேஷண்ட் 2 பேரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கிட்டு போய் எடுத்து பாருங்க, வீடியோலாம் எடுத்து பாருங்க. அங்கிட்டு போகிற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது. யாருமே இல்லை, உள்ள யாருமே இல்லை. வேணும்னா இதில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கலைக்கிறோம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்குறதா இது வேணாம், எதுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. வேணும்னே கண்டிப்பா வருவாருண்ணே. அவரு தானே கண்டிப்பா வருவாரு. இடையூறு பண்ணாலும் கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. பயம்லாம் சொல்றாங்க. எதுக்குண்ணே இவ்வளவு இடையூறு கொடுக்கணும்? அவரு பாட்டுக்கு வராரு, அவரு பாட்டுக்கு பேரணி எடுத்துட்டு போறாரு. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. 2026ல ஆட்சி அமைப்பாரு. இது இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க இதை கண்ணார.